ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம கார்டனிங் தமிழ் சேனல்ல ஸ்னேக் பிளான்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த செடியை எப்படி வளர்க்கலாம், இந்த செடிகளை வளர்க்கறதுனால நமக்கு என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கார்டனிங் பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்னேக் பிளான்ட்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்தந்த வெரைட்டிஸை நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நல்லா டாலாக வளரக்கூடிய ஒரு வெரைட்டி. இதே நீங்கள் டேபிள்ஸ் மேலே, ஆஃபீஸ் டெஸ்க்டாப்ஸ் அது பக்கத்துலலாம் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, சின்ன சின்ன குட்டி வெரைட்டிஸ், டார்க் வெரைட்டிஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரி பிளான்ட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எந்த செடி வச்சாலும் வரமாட்டேங்குது, நான் கார்டனிங்கில் பிகினராக இருக்கேன் அப்படிங்கிறவங்க கூட இந்த செடிகளை ரொம்ப ஈஸியாக வளர்த்துற முடியும். இது ஒரு ஹார்டி பிளான்ட். ஸோ அதனால் குழந்தைகள் கூட ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு செடி. இந்த செடிக்கு சூரிய வெளிச்சம் அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா பிரைட்டாக இன்டைரக்ட் சன் இருக்கக்கூடிய இடங்களில் வைக்கலாம். நீங்கள் இண்டோரில் வைக்கிறதா இருந்தாலும் ஜன்னல் பக்கங்களில், இல்லை நல்லா வெளிச்சம் தரக்கூடிய இடங்களில் வைக்கலாம். ஓரளவுக்கு லோ லைட் கண்டிஷன்ஸும் இந்த செடிகள் தாங்கும். இல்லை எனக்கு இன்டைரக்ட் பிரைட் சன்லைட் இருக்கக்கூடிய ஏரியாலாம் இல்லை அப்படின்னா கூட டைரக்ட் சன்னில் வைக்கலாம். பட் மத்தியான வெயிலை ஃபுல்லாக தவிர்த்தரணும். ஒரு பார்ஷியல் ஷேட் மாதிரி கொடுத்துக்கலாம். இல்லை ஷேட் நட்டுக்கு கீழே அந்த மாதிரி கூட இந்த செடிகளை நம்ம வச்சுக்கலாம். இந்த செடிகளுக்கு மண் கலவைன்னு பார்த்தீங்கன்னா, தோட்டத்து மண் இல்லை செம்மண் ஒரு பங்கு, கொக்கோபீட் ஒரு பங்கு, வெர்மி கம்போஸ்ட் ஒரு பங்கு. உங்ககிட்ட கொக்கோபீட் இல்லைன்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூட உரங்கள்னு பார்த்தீங்கன்னா, வேப்ப புண்ணாக்கு, எப்சம் சால்ட், போன் மீல் உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி மண்ணாக இருந்தாலும் இந்த செடிகள் தாக்கு பிடிச்சி வளர ஆரம்பிச்சிடும். மண் கலவையில் எதுவும் ஸ்பெஷலாக கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் கவனத்தில் வச்சுக்கணும். தண்ணி சுத்தமாக இல்லைன்னா கூட வறட்சியை தாங்கி வளரக்கூடிய செடி தான் இது. ஆனால் நீங்கள் டெய்லி தண்ணி ரிப்பீட்டடாக ஊற்றிட்டே இருக்கீங்க அப்படின்னா, மண்ணில் இருக்கக்கூடிய இலைகள் அழுக ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி கீழே இருக்கிற வேர்களும் அழுகிறதுக்கு ஆரம்பிச்சிரும். ஸோ தண்ணி நல்லா வறண்டு போய் ஒரு 2-3 நாள் ஆனால் கூட பரவாயில்ல, அதுக்கப்புறமா கொடுங்க. இண்டோர்லாம் வச்சுருக்கீங்கன்னா நல்லா மண் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கொடுத்தா போதும். நல்ல ஒரு ட்ராஃப்ட் டாலரண்ட் செடி தான் இது. அதுக்கு எக்ஸாம்பிள் நான் இந்த வீடியோலேயே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அடுத்ததாக இந்த செடியில் ப்ரொபகேஷன் பார்க்கலாம். ப்ரொபகேஷனும் ரொம்ப ஈஸியாக இந்த செடியில் பண்ண முடியும். 2 மெத்தடில் நம்ம பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இலையை கட் பண்ணி நம்ம ப்ரொபகேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன இலையை வெட்டி எடுத்துக்கோங்க. இதை கொஞ்சமாக மண் எடுத்து, மண் நம்ம நார்மல் சாயில் மிக்ஸ் சொன்னோம் இல்லையா, அந்த கலவை கூட எடுத்து அதில் நேரடியாகவே நீங்கள் இந்த மாதிரி வச்சிடலாம். கொக்கோ பீட்டில் வைக்கிறீங்க அப்படின்னா தண்ணி கரெக்டாக பார்த்து ஊற்றணும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் ஊற்றணும். அடிக்கடி ஊற்றுனீங்கன்னா இலை அழுகி போயிடும். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் வைக்கும்போது ஒரு 4 to 5 வீக்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு வேர்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும். நான் இந்த மாதிரி பண்ணி தான் இவ்வளோ பெரிய செடி வளர்த்துனேன். பிகாஸ் நான் வச்சுருந்த செடி மொத்தமாகவே போயிடுச்சு. குட்டி செடி தான் எடுத்துகிட்டு வந்தேன். அது மொத்தமாகவே அப்படி இப்படின்னு போட்டு போனதில் கடைசியில் அந்த இலை மட்டும்தான் இருந்தது. அதில் ப்ரொபகேட் பண்ணதான் இவ்வளோ பெரிய செடியுமே. இப்போ இதில் இன்னொரு மெத்தட்லேயும் நம்மளால் ப்ரொபகேட் பண்ண முடியும். இது ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தட்னு சொல்லலாம். செடியினுடைய அந்த வேர் பகுதி இருக்கு இல்லையா, அதிலேருந்து நிறைய குட்டி குட்டி செடிகள் வளர்ந்துருக்கும். ஸோ அந்த செடிகளை நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அந்த செடியிலையும் பாருங்கள் எந்த அளவுக்கு வேர்கள் விட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட செடிகள் வச்சுருக்கோம். நீங்கள் ஒரே ஒரு ஸ்னேக் பிளான்ட் வச்சிங்கன்னா போதும், பயங்கரமாக கீழே செடிகள் வருஷம் ஆக ஆக உங்களுக்கு நிறைய விட்டுட்டே இருக்கும். ஸோ இயர்லி ஒன்ஸ் இந்த செடிகளை வெளியில் எடுத்து இந்த மாதிரி பக்கத்தில் கீழே இருக்கக்கூடிய செடிகளை ரிமூவ் பண்ணிட்டு வச்சோம்னா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா ரொம்ப அடர்ந்து போய் தொட்டியே உடஞ்சி போயிடும். நீங்கள் எவ்வளோ பெரிய சைஸ் தொட்டி கொடுத்தீங்கனாலும் அந்த அளவுக்கு நிறைய கீழே நிறைய செடிகள் வச்சுட்டே வரும். அந்த செடி ஒரு அந்த தொட்டி ஒரு ஸ்டேஜில் உடஞ்சி போயிடும். என் தொட்டி அப்படி தான் உடஞ்சி போச்சு. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, உங்களுக்கு இந்த எவ்வளோ வேணாலும் அது வறட்சி தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா வெறும் அந்த ரூட் பால் மட்டும்தான் இருக்கும். மண் இருக்காது, தொட்டி இருக்காது, எதுவும் இருக்காது. அதுலேருந்தே பாருங்கள் எவ்வளோ செடிகள் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 6 மாதமாக இந்த செடி இப்படி தாங்க இருக்குது. தொட்டிலையும் வைக்கல, மண்லையும் வைக்கல, எதில் வைக்கிறதுனும் தெரில. எதில் வச்சாலும் அந்த தொட்டி பிஞ்சிட்டே தான் போகுது. தூக்க கூட முடியல. அந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்குது. ஸோ இப்படியே தான் இருக்குது. சும்மா அந்த வேர் பகுதியில் நான் தண்ணி விடுவேன், அவ்வளோதான். ஈவன் இன்னும் சொல்லணுன்னா அப்படியே வெயில்லே தான் கிடந்துச்சு. இலைகள்லாம் ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு அந்த வெயிலில். ஸோ கஷ்டப்பட்டு தூக்கிட்டு மேலே போட்டிருக்கேன். பார்க்குறதுக்கு தான் ஒரு சின்ன கொத்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அந்தளவுக்கு வெயிட்டாக இருந்தது. ஸோ இதை கட் பண்ணி இல்லை ரிமூவ் பண்ணிவிட்டு இனிமேல் தான் நடவு பண்ணணும். ஒரு 6 to 7 months இருக்கும்.
இத்தனை மாசங்கள் வந்து மண் கலவையே இல்லாம வெறும் அந்த ரூட்ஸ் மட்டும் அப்படியே ஃபார்ம் ஆனதோட வந்துட்டு, எந்த அளவுக்கு செடி வந்து இருக்குன்னு நீங்களே பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு ஹார்டி பிளான்ட் இது. ஸோ ரொம்ப அதே ஈஸியா மாரி இந்த செடியில நோய் தாக்குதல், பூச்சி தாக்குதல்ங்கிற பிரச்சனைக்கெல்லாம் இடம் இல்ல. பட் வேரலுகள் மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமா பார்த்தா போதும். இந்த செடிகள் ரொம்ப அடர்த்தியா இருக்கிற பட்சத்தில உள்ள வந்து பூச்சிகள் வந்து கூடு கட்டும் அவ்வளோதான். மத்தபடி வேற எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்க உரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு உரங்களே குடுத்ததே கிடையாது. குடுக்கணும்னு நெனச்சீங்கன்னா 6 மந்த்ஸ் ஒன்ஸ், இயர்லி ஒன்ஸ் குடுத்தா கூட போதுமானது. அடிக்கடி உரங்கள் குடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உரங்களே குடுக்கலனாலும் இந்த செடிகள் வந்து அது பாட்டுக்கு வளர்ந்துட்டே இருக்கும். இந்த செடிகள் வளர்க்கறதுனால நமக்கு என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செடிகள் நீங்க வெளியில வைக்கும்போது, வெளியிலயும் சரி, இல்ல வீட்டுக்குள்ளேயும் சரி, அ காற்றுல இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள வந்துட்டு அப்சர்வ் பண்ணிட்டு, நமக்கு ஒரு நல்ல ஒரு தூய்மையான காற்ற வந்து குடுக்குது. அது மட்டும் கிடையாது. இந்த செடியோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இரவு நேரத்தில வந்து ஆக்ஸிஜன வந்து வெளியில விடும். ஸோ இத நீங்க பெட்ரூம் அந்த மாரி ஏரியாஸ்லலாம் வைக்கும்போது, ஆக்ஸிஜன் நெறைய சப்ளை வரும்போது, நமக்கு தூக்கமும் வந்து ரொம்ப சூப்பரா வரும். ஸோ நல்ல தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதே மாரி சுத்தமான காற்று அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு காற்றுல வந்து அவ்ளோ ஒரு தூசி எல்லாமே நம்மனால பார்க்க முடியுது. ஸோ இந்த மாரி செடிகள் வளர்க்கறது மூலியமா அத கொஞ்சம் நம்ம தடுத்துக்க முடியும். இவ்ளோ நல்ல விஷயங்கள் இருக்கு. ரொம்ப ஈஸியாவும் வளர்க்க முடியும். ஈஸியா ப்ரொபகேட்டும் பண்ணிக்க முடியும். ஸோ கண்டிப்பா இந்த செடிகள உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ புடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கோங்க. கார்டனிங் பிடிக்கும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, Insta, Facebook அண்ட் YouTube 3லயுமே நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.